தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் சட்டத்துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் சொன்னாங்க. முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி உட்பட பலரும் கருத்து தெரிவித்தாங்க. பேட்டிகள் தேசிய ஊடகங்களே அது செய்தியாகும்பொழுது அவங்க குறிப்பிட்டது, இதற்கு மேலே அவர் நீடிப்பது என்பது தார்மீக ரீதியாகவே சரியில்லை. ஒரு 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 மனிதர் சுயமரியாதையை பிரதானப்படுத்தக்கூடியவர் அதுக்கு மேலே தொடர மாட்டாருங்கிற வகையில் சில கருத்துக்கள் எல்லாம் அகில இந்திய அளவிலே சொல்லப்பட்டது. இப்போ இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தன்கர் அவர்களை ஒரு வாரம் கழித்து உள்ளே இறக்கி இப்போ தன்கர் ராஜினாமா பண்ணணுங்கிற குரல் எட தொடங்கியிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இப்படி இது நடக்கும்னு இங்கே தெரிஞ்சதுனால தான் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவரை இறக்கி விட்டுருக்காங்களோன்றது. திரிணாமுல் கட்சியினுடைய எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்கள் தான் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். நீதித்துறையையே சீர்குலைக்கிறதுக்கான சில முயற்சிகள் உள்நோக்கங்களையும் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதித்துறைக்கு களங்கம் கற்பிக்கலாமா? அவர் அந்த பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ண. ஆக்சுவலாக நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்கள் இதற்கு முன்பாகவே ராஜினாமா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற குரலும், அதை விட ஹைலைட்டு நம்ம தர்மேந்திர பிரதான் நிதி கொடுக்க முடியாதுன்னார் இல்லையா, பார்லிமெண்ட்டில் வந்து பண்பாடு அற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அவர் மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணவங்கிற குரல் மம்தா அவர்களுடைய கட்சியில் இருந்தால் முதல்ல வந்தது. ஒரு கல்யாண் பானர்ஜி தான் அந்த கருத்தையுமே சொன்னார். ஒரு நாடாளுமன்ற வளாக வாசலே நின்று அதை குறிப்பிட்டாருங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ திரிணாமுல் கட்சி அவங்க தொடர்ந்து, ஏன்னா நம்மை விட மிக கூடுதலாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறதும், அதை விட ஹைலைட்டு கவர்னராக இருந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என்னும்போது அந்த பழைய கணக்கினுடைய தொடர்ச்சியாகவும் அது இருந்தாலும் கூட மாநில சுயாட்சிங்கிற இடத்துல இருந்து அதை வரவேற்கக்கூடிய ஒரு நகர்வாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தது RN ரவி அவர்கள் பதவி விலகணுங்கிறதுக்கான ஆர்ப்பாட்டம் வெறும் CPIM நடத்துகிறாங்க அப்படின்னாலும் அதில் வந்து ஜனநாயக சக்திகள்ங்கிற வகையில் இந்தியா கூட்டணி ஆஃபீஸாக எல்லாரில் வந்து பிரதிநிதிகளை அழைப்பாங்க. அதுக்கான முன்முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். இது வந்து அடுத்தது அகில இந்திய அளவில் ஒரு ஃப்ரண்ட்டாக மாதிரி கவர்னர்களுக்கான கோட் ஆஃப் கான்டாக்ட் COC கொண்டு வரணும் என்கிற நிலையை நோக்கியும் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.